வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாஸ்க்மேன் வீட்டில் ரோஷினி அறையில் ரோஷினி தன் செல்போனில் கேம் விளையாடி கொண்டிருந்தாள். பல மணி நேரமாக கேம் விளையாடி கொண்டிருந்ததில் அவளுக்கு போர் அடித்தது. அதில் எழுந்து அமர்ந்தவள், என்னது இது, இன்னைக்கு இப்படி போர் அடிக்குது. ரொம்ப நேரம் கேம் விளையாடியாச்சு, வேற என்ன பண்றது? யோசித்தவளுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. அதில் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்தவள், என்னது, எது யோசிச்சாலும் ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குதே. ஏதாவது பாட்டு கேட்போம். நினைத்தவள் தன் செல்போனில் ரொமான்டிக் சாங் வைத்து கேட்டாள். அப்போதும் அது போர் அடிக்க அதில் எழுந்தவள் அங்குமிங்குமாய் நடந்தாள். அப்போது அவளுக்கு டீனா கொடுத்த நோட்ஸ் கண்ணில் பட அதை உடனே சென்று எடுத்தவள். இதில் ஏதாவது தனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்று நினைத்தவள் உடனே அதை கையில் எடுத்து புரட்டினாள். முதலில் அவள் கண்களுக்கு எதுவும் அகப்படவில்லை. அதில் சோர்ந்து போனவள் மீண்டும் அந்த நோட்ஸை டேபிளில் வைக்க சென்றாள். அப்போது அந்த நோட்ஸ் காற்றில் பறக்க அதில் ஏதோ ஒன்று அவள் கண்ணில் பட்டது. அட, இத கவனிக்காம விட்டுட்டோமே. இந்த ஸ்டெப் இன்னைக்கு யூஸ் பண்றோம். ஸ்டெப் நம்பர் 9. இத இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். தனக்குத்தானே சொல்லியவள் மாஸ்க்மேன் எங்கே இருக்கிறான் என்று தேடிக்கொண்டு வெளியே வந்தாள். ஆனால் அவன் அங்கு எங்கும் இல்லாததை பார்த்தவள் ஒரு வேலையாளிடம் கேட்டாள், அண்ணா, அவர் எங்க? சின்னம்மா, ஐயா சீக்ரெட் ரூம்ல இருக்காரு. சீக்ரெட் ரூம் என்று கேட்டவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இது என்ன புதிதாக இருக்கிறது என்று நினைத்தவள் யோசனையுடன் அவரிடம் கேட்டாள், அண்ணா, என்ன சொல்றீங்க? சீக்ரெட் ரூமா? அது எங்க இருக்கு? அப்போதுதான் அவருக்கு தான் உளறி இருக்கிறோம் என்று தெரிந்தவருக்கு உள்ளுக்குள் பயம் எடுத்தது. இருந்தும் அவளை பார்த்தவர், சின்னம்மா, என்னால அதை சொல்ல முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. அதை கேட்டவளுக்கு அதிர்ச்சியும் கோபமும் இப்போது நன்றாக வந்துவிட சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். பின்பு அந்த வீடு முழுவதும் தேடினாள். ஆனால் அவளுக்கு அதுபோல் ஒரு அறையும் தென்படவில்லை. ஒரு கட்டத்தில் மீண்டும் வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். இப்படி நேரங்கள் செல்லத் தொடங்கியது. அவள் அமர்ந்திருப்பதை பார்த்த வேலையாட்களுக்கு அடுத்து என்ன நடக்குமோ என்று பயமெடுத்தாலும் அதை அவளிடம் காட்டிக்கொள்ளாமல் அவர்களின் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியே மதியமாகி இருக்க அவளுக்கான உணவுகளை எடுத்து வைத்தார்கள். சின்னம்மா, வந்து சாப்பிடுங்க. அவளுக்கான அனைத்து உணவுகளும் எடுத்து வைத்து அவர் அழைக்க, ஆனால் இவள் அப்படியே அமர்ந்திருந்தாள். அதை பார்த்தவருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அவளை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தார். ஆனால் அவளும் எதுவும் சொல்லாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த விஷயம் மாஸ்க்மேனுக்கு தெரிவிக்கப்பட்டது. விஷயத்தை கேள்விப்பட்டவன் உடனடியாக அவன் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு வந்தவன் ரோஷினியை பார்க்க, அவள் யாரிடமும் எதுவும் பேசாமல் முகத்தை தூக்கி வைத்தபடி அமர்ந்திருந்தாள். அதை பார்த்தவன் அவளிடம் நெருங்கி சென்று அவள் பக்கத்தில் அமர்ந்தான். ரோஷினி, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? சாப்பிட வேண்டியதானே, மணி ஆகுது இல்லையா? அவள் சாப்பிடவில்லை என்று தெரிந்தவன் அவளிடம் கேள்விகளை கேட்க, ஆனால் அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். அதை பார்த்தவன், ரோஷினி, உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ சாப்பிட மாட்டேன்னு உட்கார்ந்துருக்க, வா சாப்பிடலாம். அவளை அழைக்க, அப்போதும் அவள் அமைதியாகவே இருந்தாள். அதை பார்த்தவன் அவள் முகத்தை ஆராய்ந்தான். ஆனால் அதிலோ எதையும் அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை. மீண்டும் அவளிடமே கேட்க, இந்த முறை அவனை திரும்பி பார்த்தவள், இந்த வீட்ல சீக்ரெட் ரூம் இருக்கா? இவள் கேட்ட கேள்வியில் ஒரு நிமிடம் அவனுக்கு அதிர்ச்சிதான். என்ன சொல்வது என்று ஒன்றும் புரியாமல் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவன் திரும்பி அங்கு நிற்கும் வேலையாட்களை முறைத்தான். அதை கவனித்தவள், ஆரி, என்ன பாருங்க, அவங்க எதுவுமே வேணும்னு சொல்லல. நான் தான் நீங்க எங்கன்னு கேட்டேன். அதுலதான் அவங்க இதை சொன்னாங்களே தவிர அவங்க மேல வேற எந்த தப்பும் இல்ல. இவள் சொல்லியதை கேட்டவன் இவள் புறம் திரும்பினான். சரி, அதான் நீ சொல்றல்ல, அப்புறம் சாப்பிடாம இப்படி உட்கார்ந்துருக்க? இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாம எதுக்கு மறைச்சீங்க? இங்கேயே இருக்க எனக்கு இப்படி ஒரு ரூம் இருக்குன்னே தெரியாதே. இதையே நீங்க என்கிட்ட சொல்லல. இவள் கேட்ட கேள்வியில் அவன் அமைதியாக இருக்க மீண்டும் இவளே பேசத் தொடங்கினாள். ஆரி, நான் அந்த ரூமை பார்க்கணும். ரோஷினி, அது என்னோட பிசினஸ் ஒர்க் பாக்குற ரூம். பரவாயில்ல, நான் பார்க்கணும். சொன்னா கேளு, அத ஆபீஸ் ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அங்க வந்தாலும் உனக்கு ஒண்ணுமே புரியாது. நான் அங்க இருக்கிற டீடைல்ஸ் கேட்கலையே, அதை பார்க்கணும்னு தானே சொல்றேன். அவளின் பிடிவாதத்தை பார்த்தவன் ஒரு நிமிடம் தன் மூச்சை இழுத்து விட்டபடி பேசினான்.
இப்ப முடியாது ரோஷினி, இன்னொரு நாள் நான் உனக்கு அந்த ரூமை காட்டுறேன். இப்ப சாப்பிடு. ப்ராமிஸா? இவள் கியூட்டாக கேட்பதை பார்த்தவன் மெல்லிய புன்னகையுடன், கண்டிப்பா காட்டுறேன், ஓகேவா? இவன் அழுத்தமாக சொல்லிவிட அதை கேட்டவளுக்கு நன்றாக புரிந்தது. இப்போதைக்கு இவன் காட்ட மாட்டான் என்று. சரியென தலையசைத்தவளுக்கு அப்போதுதான் தான் எதற்காக இவனை தேடினோம் என்று நினைவுக்கு வந்தது. முதலில் என்ன செய்யலாம் என்று யோசித்தவள் அதன் பின்பு அவனை பார்த்தாள். அவனும் இவளை என்ன என்பது போல பார்க்க, ஆரி, எனக்கு எதனா சாப்பிடணும் போல இருக்கு. அதான் லஞ்ச் ரெடியா இருக்கே, வா நம்ம போய் சாப்பிடலாம். அதை கேட்டவன் எனக்கு வேண்டாம் என்பது போல் அவள் தலையாட்ட, அவன் புரியாமல் ஒரு பார்வை பார்த்தான். எனக்கு சாக்லேட் வேணும். சரி, யாரையாவது விட்டு வாங்கிட்டு வர சொல்றேன். எனக்கு யாரும் வாங்கிட்டு வர வேணாம், நீங்க செஞ்சு கொடுக்கணும். நான் அப்புறமா உனக்கு செஞ்சு தரேன். இப்ப எனக்கு வேலை இருக்கு, வா லஞ்ச் சாப்பிடலாம். அவன் சரி என்று சொல்வான் என்று நினைத்தவளுக்கு அவன் முடியாது என்று சொன்னதை கேட்டு முகம் வாடி போனது. அவள் முகவாட்டத்தை பார்த்தவன், ரோஷினி, என்ன அமைதியா இருக்க? என்னை விட உங்களுக்கு வேலைதான் முக்கியமா? அப்ப நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அவள் கேட்ட வார்த்தையில் ஒரு நிமிடம் யோசித்தவன், சரி வா, சாக்லேட் நான் உனக்கு செஞ்சு தரேன். அவன் சொல்லிய வார்த்தையை கேட்டவள் இவ்வளவு நேரம் சோகத்தில் ஆழ்ந்திருந்தவள், அப்போ எனக்காக உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு செஞ்சு தர போறீங்களா? எனக்கு என் வேலையை விட நீ தான் முக்கியம். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? அவன் சொன்ன வார்த்தையில் அவன் தோள் மீது சாய்ந்தவள் நிமிர்ந்து அவனை பார்த்தபடி பேசினாள். தேங்க்யூ ஆரி, எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் செஞ்சு கொடுங்க. நான் சாக்லேட் செஞ்சு தரேன், ஆனா அதை உடனே சாப்பிட முடியாது. அதை ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சாப்பிட முடியும். முதல்ல நம்ம லஞ்சை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாக்லேட். நம்ம சாக்லேட் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடலாமே. அது பண்ண கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் நீ சாப்பிடாம இருப்பியா? அதனால ஃபர்ஸ்ட் சாப்பிடு, நெக்ஸ்ட் சாக்லேட் பண்ணி தரேன். ரோஷினி சாப்பிடாமல் அமர்ந்திருப்பதை பார்த்தவன் என்னவென்று விசாரிக்க அவள் சீக்ரெட் ரூமை பற்றி கேட்டாள். அதை கேட்டவனுக்கு அதிர்ச்சியும் வேலையாட்கள் மீது கோபமும் ஏற்பட்டது. ஆனால் அடுத்த நொடி ரோஷினி அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்று சொல்லிவிட இவள் புறம் திரும்பியவன் அவள் இன்னும் சாப்பிடாமல் இருப்பதை பற்றி கேட்டான். ஆனால் அவளோ தனக்கு சாக்லேட் வேணும், அதுவும் நீங்கள் தான் செய்து தர வேண்டும் என்று சொல்லியதை கேட்டவன் முதலில் முடியாது என்று சொல்லி அதன் பின்பு சரி என்று ஒப்புக்கொண்டான். வா சாப்பிடு, நெக்ஸ்ட் நான் செஞ்சு கொடுக்குறேன். சொல்லியவன் அவளை அழைத்து கொண்டு டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தவன் அவளை தன் மடியில் அமர்த்தி கொண்டு அவனே அவளுக்கு உணவு ஊட்டத் தொடங்கினான். அவளும் எந்த மறுப்பும் சொல்லாமல் சாப்பிட்டு முடிக்க அவளுக்கு ஊட்டியபடி இவனும் சாப்பிட்டு முடித்திருந்தான். அவளை அப்படியே சோஃபாவில் அமர்த்தியவன், நீ இங்கேயே உட்கார்ந்துரு, நான் போய் உனக்கு சாக்லேட் பண்ணிட்டு வரேன். சொல்லியவன் கிச்சனுக்குள் நுழைந்தான். இவன் கிச்சனுக்குள் நுழைவதை அங்கு இருக்கும் வேலையாட்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். தங்களின் முதலாளிக்கு சாக்லேட் செய்ய தெரியும் என்பதே இன்றுதான் அனைவருக்கும் தெரிந்தது. ஏன் கிச்சனில் எது எது எங்கிருக்கும் என்று தெரியுமா என்பதே அனைவருக்கும் சந்தேகமாக இருந்திருக்க, சரி நான் செய்கிறேன் என்று சொன்ன வார்த்தை அனைவருக்கும் அதிர்ச்சியைத்தான் தந்தது. ஆனால் கிச்சனுக்குள் நுழைந்தவன் சாக்லேட்டுக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் எடுத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து பொருட்களையும் மிக்ஸ் பண்ண தொடங்கினான். பெண்கள் தான் சமையல் கலையில் வல்லவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் ஆண்கள் தான் அந்த கலையில் மிகவும் வல்லவர்கள். அழகாக அங்கிருக்கும் பொருட்கள் அனைத்தையும் தேவையான அளவையும் கையில் எடுத்தவன் இவனின் வேலை நுணுக்கத்தை பார்த்த அனைவருக்கும் இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்தது. பின்பு இருக்காதா, கிச்சன் பக்கமே செல்லாதவன் எந்தெந்த பொருள் எங்கிருக்கும் என்று தெரிந்தது போல அனைத்தையும் எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை மெஷர்மெண்ட் கப்பை கொண்டு அளந்து கொண்டிருப்பதை பார்ப்பவர்களுக்கு அதிர்ச்சிதான். ஆனால் அவளுக்கும் உள்ளே இவன் என்ன செய்கிறான் என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல் சென்று பார்த்து விடலாம் என்று எண்ணம் தோன்ற கிச்சனுக்குள் நுழைந்து விட்டான். அங்கே அவன் அனைத்தையும் சரியான அளவு அளந்து பவுலில் போட்டவன் அதை மிக்ஸ் பண்ணி கொண்டிருந்தான். அவன் ஒவ்வொன்றாக எடுத்து போடும் அழகை பார்த்து ரசித்தவளுக்கு அவன் அருகே சென்று அவனை ரசிக்க நினைத்தவள் அவன் அருகே சென்று அந்த மேடையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டவள் அவன் செய்யும் ஒவ்வொன்றையும் கண்ணிமைக்காமல் பார்க்க தொடங்கினாள். பவுலில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் கலக்கி கொண்டிருந்தவன் நிமிர்ந்து இவளை பார்த்தான். என்ன அப்படி பாக்குற? அவளை பார்த்து இவன் கேட்க, ஆனால் இவளோ கன்னத்தில் கை வைத்தபடி அவனை பார்த்து கொண்டிருந்தாள். நீங்க செய்யறது எல்லாமே நல்லா இருக்கு.
ஆனா இன்னும் மாஸ்க கழட்டிட்டு செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்ல. அதை பார்த்தவன் தன் ஒற்றை விரலால் அந்த மிக்சிங்கை எடுத்து அவள் மூக்கு நுனியில் தடவினான். அவன் செய்கையில் இவள் கொஞ்சம் சினுங்கியவள். ஆரி, என்ன கேட்டா நீங்க என்ன பண்றீங்க? இவள் கேட்க அதில் ஒரு சின்ன சிரிப்புடன் மறுபடியும் தன் வேலையை தொடர்ந்தாள். ஆனால் இவளோ அங்கு இருக்கும் பொருட்களை அவன் மீது கொஞ்சம் கொஞ்சமாய் போட்டு இவள் விளையாடி கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் அந்த மிக்சிங்கை ரெடி செய்திருந்தான். அதில் இவள் ஒற்றை விரலை விட்டு எடுத்து சுவைத்தவளுக்கு டேஸ்ட் மிகவும் பிடித்திருந்தது. அவன் இன்னும் கொஞ்சம் என்று கேட்டாள். ஆரி ஆரி, சூப்பரா இருக்கு, கொஞ்சம் கொடுங்களேன். அவனும் சிரித்தபடி அவள் கேட்க கேட்க அவளுக்கு கொடுத்து கொண்டே இருந்தவன் எதிர்ச்சியாக அவளை பார்த்தான். அப்போது அவள் குழந்தையைப் போல் இதழிலும் கன்னத்திலும் பூசியவள் கைவிரலை தன் வாய்க்குள் விட்டு அதை ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு அவளை இப்போதே கடித்து தின்ன வேண்டும் என்று ஆசை எழ உடனே அவள் இடுப்பில் கை வைத்து தன் பக்கம் இழுத்தவன் நொடியும் தாமதிக்காமல் அவள் கன்னத்தில் இருக்கும் சாக்லேட்டை நாவால் துளாவினான். அந்த சாக்லேட்டின் இனிப்பு தன்மையை விட அவள் கன்னத்தில் மென்மைதான் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் நாவாலும் இதழாலும் அவள் கன்னத்தில் கோலம் போட்டவன் மெல்ல அவள் இதழை வருடினான். அதில் அந்த சாக்லேட்டின் பிசுபிசுப்பு இருக்க அதை தன் முரட்டு இதழால் சிறைபிடித்தான். இவனின் தாக்குதலை எதிர்பார்க்காதவள் முதலில் திக்கு முக்காடினாள். ஆனால் அது சில நிமிடங்கள் தான். அதற்கு பின்பு அவளே அவனுக்கு தன் இதழை தாரை வார்த்து கொடுத்தாள். அவள் இதழில் இருக்கும் மென்மையையும் சாக்லேட்டில் இருக்கும் வெண்ணையையும் இரண்டும் சேர்ந்து அவள் இதழை இன்னும் வழவழப்பாக்கியது. அதை இவன் சுவைக்க அந்த இதழ்கள் அவன் இதழுக்குள் வழுக்கி செல்வது போல ஒரு உணர்வு ஏற்பட அதில் இன்னும் அதை அழுத்தமாக சுவைக்க தொடங்கினான். இவன் என்னதான் அழுத்தம் போட்டாலும் அவள் இதழ் இவனுக்கு வழவழப்பை கொடுக்க அதில் அவள் கன்னங்களை பிடித்தவன் தன்னோடு இழுத்து இதழ் போரை தொடங்கினான். இவன் இதழ் செய்யும் மாயத்தில் பெண்ணவளும் அவனின் கேசத்தில் தன் கை விரல்களை நுழைத்து இறுக்கி பிடித்தாள். அதிலே அவள் மொத்தமாக முத்தக் கடலில் மூழ்கி இருக்கிறாள் என்று தெரிந்தவனுக்கு அவளுக்குள் முத்துக்களை தேடத் துவங்கி இருந்தான். இப்படி முத்தத்தின் ஆழம் சென்று கொண்டே இருக்க இவன் சாக்லேட் செய்ததன் காரணமாக கைகளில் சாக்லேட் இருக்க ஒரு கை அவள் இடையிலும் ஒரு கை அவள் பின் கழுத்திலும் பிடித்திருக்க அவனின் விரல்கள் அவள் கழுத்து வளைவில் பட்டதன் காரணமாக அங்கும் சாக்லேட் மிக்சிங் இருக்க மெல்ல இதழிலிருந்து பிரிந்தவன் அவள் கழுத்து வளைவில் நாவை கொண்டு சுத்தம் செய்தவன் அவள் இடையோரம் 2 கைகளையும் போட்டு இன்னும் அவள் உடலோடு உடல் உரசியவன் மீண்டும் அவள் இதழில் மையம் கொண்டான். அவள் இதழிலிருந்து அந்த சாக்லேட்டையும் அவள் தேன் அமிர்தத்தையும் உறிஞ்சி எடுத்தவன் அதன் பின்னே அவளிடமிருந்து பிரிந்திருந்தான். ஆனால் அவளோ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியபடி அமர்ந்திருக்க அவள் அங்கங்கள் அசைவதை பார்த்தவனுக்கு இன்னும் அவள் மேல் ஆசையாய்தான் இருந்தது. ஆனால் அவள் சாக்லேட் கேட்டதால் அதற்கு இன்னும் சில வேலைகள் அவனிடம் இருந்த காரணத்தினால் அவளிடமிருந்து பிரிந்தவன் அந்த மிக்சிங் பவுலில் கவனத்தை செலுத்தினான். இவளோ நிதானத்திற்கு வர சில நிமிடங்கள் பிடித்தது. ஒரு வழியாக உணர்ச்சி பிடியிலிருந்து வெளியே வந்தவள் அவனை முறைத்தாள். அவனும் என்ன என்பது போல் கண்களால் கேட்டான். ஆரி, இது கிச்சன். நீங்க பண்றது உங்களுக்கே சரின்னு படுதா? யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? அவளை ஒரு பார்வை பார்த்தவன் அவன் கண்களாலேயே வாசலை காட்டினான். இவளும் திரும்பி பார்க்க இவள் வரும்போது இருந்த யாரும் இப்போது இல்லை. அவள் எப்போது உள்ளே நுழைந்தாலோ அப்போதே அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றிருந்தனர். அதை பார்த்து மீண்டும் இவனை இது எப்போ நடந்தது என்பது போல் பார்த்தாள். என்ன பாக்குற? இன்னும் கொஞ்சம் வேணுமா? கேட்டவன் அவன் விரலாலேயே அந்த சாக்லேட் மிக்சிங்கை எடுத்து அவள் இதழில் தடவினான். ஆனால் அவளோ மெல்ல நாவை கொண்டு அவள் இதழில் இருந்ததை அவள் கண்களை மூடி சுவைத்தாள். அதை பார்த்தவன் மீண்டும் அவள் இதழில் இதழ் பொருத்தி சுவைத்தான். ஆனால் இது ஒரு சில நிமிடங்கள் தான். அடுத்த நொடி அவளிடமிருந்து பிரிந்தவன் பாதியில் நிற்கும் அந்த சாக்லேட்டை தயார் செய்ய தொடங்கினான். ஆனால் இவளோ அவன் இதழில் மையம் கொண்டதை கூட பொருட்படுத்தாமல் அவன் இப்போது கொடுத்திருந்த அந்த சாக்லேட் மிக்சிங்கை சுவைத்தவளுக்கு முன்பு விட அது இன்னும் டேஸ்ட் கூட்டி இருந்தது போல இருந்தது. அதற்குள் ஒரு வழியாக சாக்லேட்டை ரெடி பண்ணியவன் அதற்கான ஒரு மோல்டை எடுத்து ஊற்றி வைத்தான். அதை பார்த்தவளுக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்று தோன்ற அவனிடம் மீண்டும் கேட்டாள். நள்ளிரவு. நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த ரோஷினி திடீரென்று கண் விழித்தவள். மெல்ல நடந்து அறையிலிருந்து வெளியே வந்தவள் அங்கே யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்து மீண்டும் நடக்க தொடங்கினாள். அப்பாடி, இங்க யாரும் இல்ல. நம்ம வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா இங்க இருந்து போயிடணும் சொல்லியவள் எந்த சத்தமும் வராமல் மீண்டும் நடந்து கிச்சனுக்குள் புகுந்தவள் ஃப்ரிட்ஜை திறந்து அதில் இருக்கும் சாக்லேட் அனைத்தையும் எடுத்தவளின் கண்களில்
அவ்வளவு பிரகாசம். அதை ஆசை தீர பார்த்தவள் உடனே பவுல் எடுத்து அனைத்தையும் போட்டு ஒவ்வொன்றாக எடுத்து சுவைக்க துவங்கினாள். சரியாக அப்போது அங்கு இருக்கும் அனைத்து லைட்டுகளும் ஆன் ஆனது. அதில் ஒரு நிமிடம் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்போது ஒரு குரல் கேட்டது. இங்க என்ன பண்ற? அந்த குரலில் திடுக்கிட்டவள் மெல்ல திரும்பி பார்த்தாள். ஆனால் அவனும் 2 கைகளை கட்டிக்கொண்டு அவளைத்தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவளை பார்த்தவன் அவள் உச்சி முதல் பாதங்கள் வரை அளவெடுத்தவன் அவள் முகத்தை பார்க்க 2 கன்னங்களிலும் இதழிலும் சாக்லேட் இருக்க, அதைவிட குழந்தைகள் சாப்பிடுவது போல் கைவிரல்களில் மொத்தமும் சாக்லேட் உருகி போய் அதை சப்பு கொட்டி சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு என்னவோ போல் ஆகிவிட மெல்ல அவளை நெருங்கினான். உன்னதான் கேக்குறேன், நீ இங்க என்ன பண்ற? அவனை பார்த்து கொண்டிருந்தவள் வாயிலிருந்து சாக்லேட்டை விழுங்கியபடியே பேசினாள். ஆனால் அவள் வார்த்தைகள் தெளிவாக வந்து விழவில்லை. அவள் வாய் முழுவதும் சாக்லேட் இருக்க குழைவாக பேசினாள். அது அது வந்து எது வந்து? சொல்லியபடி அவளை நெருங்கி நின்றவன் அவள் கன்னத்தில் இருக்கும் சாக்லேட்டை மெல்ல வருடினான். அது அது சாக்லேட். தட்டு தடுமாறி அவள் சொல்லினாள். அது சாக்லேட்னு எனக்கு தெரியாதா? அதை வச்சு நீ என்ன பண்ற? அவன் கேட்கும் கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. சொல்லலாம் என்று நினைத்தாலும் வாய்க்குள் இருக்கும் சாக்லேட் மெல்ல வெளிவந்தது. அதில் அவள் மௌனமாக நின்று இருக்க அதை பார்த்தவன் இன்னும் அவளை நெருங்கி நின்றான். உன்னதான் கேக்குறேன், சொல்லு. அப்படி வாயில என்ன வச்சிருக்க? இவன் கேட்ட கேள்வியில் அவள் பதில் சொல்ல நினைத்து வாயை திறந்தாள். அப்போது வாய் முழுவதும் அடைத்து வைத்திருந்த சாக்லேட் மெல்ட் ஆகி அவள் இதழோரம் கொஞ்சம் வழிய உடனே வாயை மூடிக்கொண்டாள். அதை பார்த்தவன் கண்ணிமைக்கும் நேரம் அவள் இதழை மையம் கொண்டிருந்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் இதழில் இதழ் வைத்து உரிய அந்த சாக்லேட் முழுவதும் அவன் வாய்க்குள் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அவளுக்கு இது பேரதிர்ச்சிதான். இந்த கோலத்தில் பார்த்தவன் திட்டத்தான் செய்வான் என்று நினைத்து அவள் பயந்து கொண்டிருக்க, ஆனால் அவனும் அவள் இதழோடு இதழ் மூடி அதை சுவைக்க துவங்கியிருந்தான். அதில் இவளுக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் நிமிடங்கள் கடக்க அவள் வாய்க்குள் இருந்த சாக்லேட்டை மெல்ல அவன் உறிஞ்சி எடுத்தவன் அவனின் இதழை நாவால் வருடிக்கொண்டு அவளை பார்த்தான். அவனின் பார்வை வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தவள் அங்கே இருந்து நகர பார்த்தாள். ஆனால் அவனோ எங்கும் செல்ல முடியாத அளவுக்கு அணை கட்டியவன் அவள் 2 கைகளால் பூமாலை தூக்குவது போல் அள்ளிக்கொண்டு ஹாலில் இருக்கும் சோஃபாவில் வந்து அமர வைத்தான். அப்போது அவள் கையில் இருக்கும் சாக்லேட் பவுலை பார்த்தவன் அதை வாங்கி பக்கத்தில் இருக்கும் டீப்பாவில் வைத்தவன் மீண்டும் அவள் இதழில் மையம் கொள்ள செல்ல அவனை தன் ஒற்றை கையால் நிறுத்தினாள். இல்ல வேணாம். இவள் சொல்லியதில் ஆழமாக ஒரு பார்வை பார்த்தவன் அவள் காதோரம் சென்றான். எனக்கு வேணும். அதை கேட்டவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவள் அமைதியாக இருக்க, அவள் கன்னத்தில் இருக்கும் சாக்லேட்டை தன் நாவால் சுவைக்க, அதில் பெண்ணவள் கொஞ்சம் கொஞ்சமாக மௌன நிலைக்கு செல்ல மீண்டும் அவள் காதோறும் சென்றவன். ஷலாய்? அவன் கேட்க இப்போது மௌன நிலையில் இருந்தவள் என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் அவனுக்கு என்று பதிலளித்தாள். அவனுக்கான சம்மதம் கிடைத்தவுடன் மெல்ல அவள் இதழில் இதழ் சேர்த்தவன் மெல்ல அவள் இதழை சுவைக்க தொடங்கினான். பெண்ணவளும் அவனுக்கு வாட்டமாக இணைந்து கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக இருவரும் தங்களை மறக்க துவங்கினார்கள். இந்த இதழ் முத்தம் மட்டும் நீண்டு கொண்டே சென்றது. ஒரு கட்டத்தில் அவளின் ஆடைகள் அனைத்தையும் கலைத்தவன் அவள் அங்கங்களை கண்களால் ஊர்வலம் நடத்தினான். அவளின் கோபுர கலசங்கள் அவன் கண்ணுக்கு விருந்தளிக்க, பெண்ணவளோ வெளிச்சத்திலும் அவன் கண்களில் தெரியும் காமத்திலும் உடல் கூசி போக அடுத்த நிமிடம் தன் கைகளை கொண்டு தன்னை மறைத்தாள். அதை உணர்ந்தவன் அவளுக்கு ஆடைகளாய் அவன் மாற செல்ல, அப்போது எதர்ச்சியாக டீப்பாயில் இருக்கும் சாக்லேட்டை பார்த்தான். பவுலில் இருக்கும் அனைத்து சாக்லேட்டும் உருகி இருக்க அதை பார்த்தவனுக்கு ஏதோ ஒன்று தோன்றியது. உடனே அந்த பவுலை கையில் எடுத்தவன் அவள் உடல் முழுவதும் ஊற்றினான். அதில் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனவன், ஆரி என்ன பண்றீங்க? உணர்ச்சி பிடியில் சிக்கிக் கொண்டிருந்தவள் மெல்ல அதிலிருந்து வெளியே வந்திருந்தவள் அவனை பார்த்து கேட்டாள். ஆனால் அவனோ அதை எதையும் காதில் வாங்காதவன் அடுத்த நொடியே லைட் ஆஃப் என்று சொல்லியவன் தனது மாஸ்கை கழட்டியவன் தன் ஆடைகளை களைந்து அவன் கைகளால் அந்த சாக்லேட் முழுவதும் அவள் உடல் அங்கங்களில் பூசியவன் மெல்ல அவள் உடலில் ஊர்வலம் நடத்த துவங்கினான். இவனின் கைகள் செய்யும் வித்தையில் பெண்ணவள் துடிதுடித்து போக, ஆரி ப்ளீஸ் ஸ்டாப் இட். உணர்ச்சிகள் தாங்க முடியாமல் அவள் கத்த, ஆனால் இவனோ அதை எதையும் காதில் வாங்காதவன் இன்னும் அவள் உடலில் கைகளால் ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தான். இப்போது அதை நிறுத்திவிட்டு அந்த இருட்டில் அவளை கூர்ந்து பார்த்தான். இப்போது அவள் முழு சாக்லேட்டால் சூழ்ந்திருக்க
மெல்ல அவள் கால்களிலிருந்து முத்தமழை பொழியத் துவங்கினான். அவனின் இதழ் அவள் அங்கங்களில் அழுத்தமாக பதிய பெண்ணவள் அவன் பெயரை சொல்லி அலறினாள். அவன் பெயரை அவள் வாய்மொழியாக கேட்க கேட்க இவனுக்கு பித்து பிடித்தது. இவனும் அவள் பெயரை சொல்லியபடியே மொத்த ஊர்வலத்தையும் தொடங்க ஒரு கட்டத்தில் அவள் அங்கத்தில் இருக்கும் அனைத்து சாக்லேட்டையும் தன் நாவால் துளாவி எடுத்தவன் மெல்ல அவள் கோபுரங்களில் வந்து நின்றான். அவளின் வெள்ளை கோபுரங்களோ இவன் சாக்லேட் பூசலில் சாக்லேட் கோபுரமாக அவனுக்கு காட்சியளிக்க அதை 2 கைகளால் அணைத்தவன் மெல்ல அதை ருசிக்க துவங்கினான். அவளின் கோபுர முட்டுகளோ அவன் பல்லிடுக்கில் மாட்டிக்கொள்ள அதை பற்களால் ருசிக்க துவங்கினான். இவனின் இயக்கத்தில் அவளுக்கு அனைத்து உணர்ச்சி நரம்புகளும் தட்டி எழுப்பியது. இன்னும் அதில் விளையாடத் தொடங்கினான். 2ஐயும் மாறி மாறி ருசித்தவனுக்கு அது மேல் இருந்த ஆசை மட்டும் குறையவில்லை. அதில் கைகளால் அதை கசக்கி பிழிய பெண்ணவள் துடிதுடித்து போனாள். ஐ காண்ட். அதை கேட்டவனுக்கு அவள் உணர்வுகள் எப்படி இருக்கிறது என்று அவன் வாய்மொழியாக கேட்க ஆர்வம் எழுந்தது. அதில் அவள் காதோரம் சென்றவன் அவள் காது மடலை தன் நாவால் துளாவிக் கொண்டு பேசினான். டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தென்? ஆனால் இவன் கேட்ட கேள்வியில் அவள் மௌனம் காக்க மீண்டும் அவளிடம் பேசினான். இவள் கேட்க மீண்டும் அவளுக்கு கொடுத்தவன் மீதி இருந்த அனைத்தையும் மோல்டில் ஊற்றி ஃப்ரீசரில் வைத்தான். அவன் அனைத்தையும் ஊற்றி வைத்ததை பார்த்தவளுக்கு சற்று வருத்தமாகத்தான் இருந்தது. அவளின் முகமாற்றத்தை புரிந்து கொண்டவன், எங்க பாரு, இதை இப்படியே சாப்பிடுறத விட இன்னும் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஓகேவா? சொல்லியவன் அவளை அழைத்து கொண்டு வந்து விட்டான். ஆனால் அவளுக்கோ முழு எண்ணமும் அந்த சாக்லேட் மீதுதான் இருந்தது. அது குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது ஃப்ரீசரில் இருக்க வேண்டும் என்பதால் அவளை அழைத்து கொண்டு வந்து விட்டான். ஆனால் அவளுக்கு எண்ணம் முழுவதும் அந்த சாக்லேட் மீது இருக்க அது எப்போது தயாராகும் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவன், நீ எப்படியா இருந்தாலும் இன்னும் 6 hours வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? அது வரைக்கும் சும்மாரு. சொல்லியவன் தனது லேப்டாப்பை எடுத்து வைத்துக் கொண்டவன் அதில் அமர்ந்து விட்டான். ஆனால் இவளோ தான் கேட்டதற்காக தன் வேலைகளை விட்டுவிட்டு செய்திருக்கிறானே என்று நினைத்தவளுக்கு மனம் மகிழத்தான் செய்தது. இருந்தும் என்ன பிரயோஜனம், அது தாமதமாக அல்லவா கிடைக்கிறது என்று நினைத்தவளுக்கு அந்த சாக்லேட் மீதுதான் எண்ணங்கள் இருந்தது. இப்படி நேரங்கள் கடந்து மாலை 6 மணி ஆனது. இவ்வளவு நேரம் லேப்டாப்பில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தவன் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அதை மூடினான். ஆனால் ரோஷினி அவன் எப்போது வந்து சாக்லேட்டை எடுத்து கொடுப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் இவனும் அதை பற்றி எதுவும் பேசாமல் தன் போனை எடுத்து எதையோ நோண்டியபடி அமர்ந்து விட்டான். அதை பார்த்தவளுக்கு, ஆரி, சாக்லேட் ரெடியா இருக்கும் தானே? அதை செய்யவே 2 மணி நேரம் ஆச்சு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு சீக்கிரமா எப்படி ரெடியா இருக்கும்? இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்கு, வெயிட் பண்ணு. போனிலிருந்து கண்ணை எடுக்காமலே சொன்னான். அதை பார்த்தவளுக்கு கொஞ்சம் கடுப்பாகத்தான் இருந்தது. இருந்தும் எப்போது சாக்லேட் தனக்கு கிடைக்கும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அப்படியே இரவு 8 ஆனது. டின்னர் டைமும் வந்துவிட அவளை டின்னர் சாப்பிட அழைத்தான். ரோஷினி, வா சாப்பிடலாம், டைம் ஆகுது பாரு. ஆரி, சாக்லேட் ஃபர்ஸ்ட் கொடுங்க, அப்புறமா நான் டிஃபன் சாப்பிடுறேன். நீ சாப்பிட்டேன்னா கண்டிப்பா உனக்கு சாக்லேட் தருவேன். ப்ளீஸ், சாக்லேட் வேணும். இப்ப வந்து சாப்பிடு. இவன் வார்த்தைகளை அழுத்தமாக சொல்ல வேற எந்த வழியும் இல்லாமல் தனக்கு சாக்லேட் வேணும் என்பதற்காக அவள் எழுந்து சென்றாள். அடுத்த 15 நிமிடத்தில் இருவரும் சாப்பிட்டு முடித்திருக்க இவளை மட்டும் முன்னாள் அறைக்கு அனுப்பியவன் அவன் செய்து வைத்திருக்கும் ஒரு சாக்லேட் மோல்டை எடுத்தவன் அதில் இருக்கும் கரடி பொம்மை, ஹார்ட் ஷேப் ஸ்ட்ராபெரி, ரோஸ், இது போன்ற பல வடிவங்களில் இருக்கும் சாக்லேட் பொம்மைகளை அதில் அடுக்கியவன் அதை எடுத்து வந்து ரோஷினியிடம் கொடுத்தான். அதை பார்த்தவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. ஆரி, ரொம்பவே சூப்பரா இருக்கு. வெரி 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 தேங்க்ஸ் சொல்லியவள் அதிலும் அழகாக இருந்த ஒரு சாக்லேட்டை எடுத்தவள் அதில் என்ன உருவம் என்று பார்த்தாள். அது மிகவும் கியூட்டாக ஒரு கரடி பொம்மை போல் இருந்தது. அதை பார்த்தவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க எனக்காக சாக்லேட் பண்ணி தருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நீங்க செஞ்ச சாக்லேட் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதை விட சூப்பரா இருக்கு. சொல்லியவள் அதை ருசித்து ரசித்து சாப்பிட்டாள். அடுத்த சில நிமிடங்களிலே அந்த மொத்த பவுலையும் காலி பண்ணியவள், ஆரி, இன்னும் கொஞ்சம் வேணும். அதெல்லாம் முடியாது, இதுவே போதும். நைட்டு வேற ஆயிடுச்சு. சாக்லேட் நிறைய சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது. சொல்லியவன் அவளுக்கு சாக்லேட் கொடுக்க மறுத்தான். அவன் சொல்லியதை கேட்டவளுக்கு முகம் வாடிவிட்டது. அப்படியே அந்த வாட்டத்துடன் அவள் சென்று படுத்தாள். அவள் செயலை கண்டவன், ரோஷினி, சாக்லேட் சாப்பிட்டல, அப்படியே தூங்கக்கூடாது, போய் பிரஷ் பண்ணு. அதை கேட்ட அவளின் மனதில், இதென்ன நமக்கு பழக்கமே இல்லாதத சொல்றாரு. ஐயோ, என்ன பண்றது? இவள் இப்படி மனதில் யோசித்துக் கொண்டிருக்க அதை பார்த்து கொண்டிருந்தவன், என்ன யோசிக்கிற?
உன்னை பிரஷ் பண்ண சொன்னேன். இப்ப வேணாம், நான் காலையில பண்ணிக்கிறேன். எனக்கு இப்ப தூக்கம் வருது. அதெல்லாம் முடியாது. நீ போய் பிரஷ் பண்ணி தான் ஆகணும். இல்ல, என்னால முடியாது. நான் தூங்கணும். நான் காலையில எழுந்து பிரஷ் பண்ணிப்பேன். சொல்லியவள் போர்வையை இழுத்து மூடினாள். அவள் மூடிய அடுத்த நொடி இவன் வெடுக்கென்று எடுத்திருந்தான். அதை பார்த்தவள் கடுப்பாக எழுந்து அமர்ந்தாள். நீ பிரஷ் பண்ணாம தூங்க முடியாது. இவன் பிடிவாதமாக சொல்ல அதை பார்த்தவளுக்கு வேறு வழி இல்லாமல் முகம் சுழித்துக் கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தாள். 10 நிமிடங்கள் கழித்து மீண்டும் வெளியே வந்தவள் மெத்தையில் படுத்து மீண்டும் போர்வையை இழுத்து மூடினாள். அவளை குறுகுறு என்று பார்த்தவன் மீண்டும் போர்வையை விலக்கிவிட்டு அவளை 2 கைகளால் அள்ளிக்கொண்டவன் அவளை பாத்ரூமுக்குள் சென்று இறக்கிவிட்டு, பிரஷ் பண்ணு. நான் ஏற்கனவே பிரஷ் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன திரும்பி பண்ண சொல்றீங்க? அவள் சொல்வதை கேட்டவன் அவள் வாயை அழுத்தி பிடித்து கண்ணாடியை பார்க்க செய்தவன். நல்லா பாரு, இதுதான் நீ பிரஷ் பண்ணதா? கேட்டவன் அவள் பற்களில் இருக்கும் சாக்லேட்டை அவளுக்கு சுட்டி காட்டினான். ஒரு பார்வை பார்த்தவள், ப்ளீஸ் என்னை விடுங்க, எனக்கு தூக்கம் வருது. நான் காலையில பண்ணிக்கிறேன். இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். இவளோ பிடிவாதமாக அடம்பிடிக்க அவளை இப்போது ஒரு கையால் இறுக பிடித்தவன் இன்னொரு கையால் பேஸ்ட் பிரஷை எடுத்தவன் அதில் பேஸ்டை வைத்து அவளிடம் கொடுத்தான். இப்ப நான் பண்ணிதான் ஆகணுமா? அவனும் ஆமாம் என்பது போல அவளிடம் அந்த பிரஷை நீட்டி இருந்தான். அதை பார்த்தவளுக்கு வேறு வழியில்லை என்று நன்றாக தெரிந்தது. இருந்தும் அதை கடுப்போடு வாங்கி கொண்டவள் அடுத்த 5 நிமிடத்தில் பிரஷ் பண்ணி முடித்தவள் அவனிடம் எதுவும் பேசாமல் சென்று படுத்துக் கொண்டாள். அவளின் செய்கைகளை பார்த்தவனுக்கு சிறுபிள்ளை போலிருக்க அவனும் படுத்துக் கொண்டான். இருவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க திடீரென்று கண்களை விழித்தாள் ரோஷினி. கண்களை விழித்து பார்த்தவளுக்கு அந்த அறை எங்கும் இருளாக இருந்தது. அதில் தட்டு தடுமாறி எழுந்தவள் மெல்ல நடக்கத் தொடங்கினாள். அந்த இருட்டிலும் எங்கேயாவது இடித்து விடுவோமோ என்று கூட யோசிக்காமல் ஒரு திருடனைப் போல் மெல்ல நடந்து அறையிலிருந்து வெளியே வந்தாள். அறைக்குள் தான் இருட்டாக இருந்ததை தவிர வெளியே நல்ல வெளிச்சம் பரவி இருந்தது. அதில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தாள். ஆனால் அங்கே யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டவள், இங்க யாரும் இல்ல, இதான் நல்ல சான்ஸ். தனக்குத்தானே சொல்லியவள் மெல்ல நடந்தாள். மாஸ்க்மேன் ரோஷினியை பார்த்து கேள்வி கேட்க அவள் அமைதியாகவே இருந்தாள். அதை பார்த்தவன், ஏன் அமைதியா இருக்க? சொல்லு. என்ன சொல்லணும்? ஒருவித கிறக்கமாக அவள் கேட்டாள். அவளின் கிறக்கத்தை பார்த்தவன் அதில் அவள் கழுத்தோரம் முகம் புதைத்தவன் தன் பற்களால் அவள் கழுத்தை கடித்து தின்பது போல் மெல்ல கடித்து ஹஸ்கி வாய்ஸில் கேட்டான், லைக் இட் ஆர் நாட்? ஐ லைக் இட் என்று சொல்ல அதில் அழுத்தமாக அவள் கழுத்து அச்சாரமிட்டவன் மீண்டும் அவன் விட்ட இடத்திலே வந்து தொடர்ந்தான். அவள் கோபுர கலசத்தில் மீண்டும் பெண்ணவள் துடிதுடித்து போக அவனை தன் நெஞ்சுக்குள் புதைத்துக் கொள்ள நினைத்தவள் அவனை 2 கைகளால் அணைத்து கொண்டவள். ஆனால் அவனும் அவள் கைகளுக்கு அகப்படாமல் அவள் கோபுர கலசங்களை கைகளால் அளவெடுத்தவன் மெல்ல அதிலிருந்து கைகளை படரவிட்டு கீழே வந்தவனுக்கு அவளின் உயிர் சுழி தட்டுப்பட்டது. அப்போதுதான் அவனுக்கு அதன் ஆழத்தை பார்க்க வேண்டும் என்று தோன்ற நொடிப்பொழுதில் தன் நாவால் அதன் ஆழத்தை கணக்கெடுக்கத் தொடங்கினான். பெண்ணவளோ இவனின் கை வண்ணத்திலும் நாவின் வண்ணத்திலும் பெண்ணவள் துடிதுடித்துக் கொண்டிருந்தவள் உணர்ச்சி பிடியில் இப்போதே அவனை தனக்குள் புதைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு எண்ணம் தோன்றியது. ஆனால் அவனும் அவளுக்கு ஒவ்வொன்றாக அந்த காமதேவனின் பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தவன் அவள் உயிர் சுழியில் ஆழத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த குறுகிய சாக்லேட் அவள் உயிர் சுழி முழுவதும் நிரம்பி இருக்க அவன் நாவின் துளாவில் ஏதோ ஸ்டார் போட்டு உரிவது போல் உயிர் சுழியில் இருக்கும் சாக்லேட் அனைத்தும் அவன் வாய்க்குள் செல்ல ஒரு கட்டத்தில் மொத்தத்தையும் அவள் உயிர் சுழியில் அழுத்தியவன் மொத்தமாக தனக்குள் இழுத்தான். அதில் பெண்ணவள் தேகம் அனைத்தும் சிலிர்த்து அடங்க அதை உணர்ந்தவன் இன்னும் அதன் ஆழத்தை பார்த்தான். இப்படியே சில வினாடிகள் சென்றிருக்க இவ்வளவு நேரம் இருவரும் 4 பேர் அமரும் சோஃபாவில் இவர்களின் கூடலை அரங்கேற்றிக் கொண்டிருக்க இப்போது அவளை கையில் ஏந்தியவன் ஒருவர் அமரக்கூடிய சோஃபாவில் சாய்வாக அமர வைத்தவன் அவள் காலடியில் மண்டியிட்டான். அவளோ உணர்ச்சி பிடியில் இருந்தவளுக்கு இவனின் செய்கை ஒன்றும் புரியாமல் உணர்ச்சியில் சிக்கிக் கொண்டிருக்க இவனும் மெல்ல அவள் முன்பு அமர்ந்தவன் அவள் பெண்மை எனும் மென்மையில் தன் நாவால் கோலம் போடத் துவங்கினான். அதிலே பெண் அவள் துடிதுடித்து போக, ப்ளீஸ் ஸ்டாப், ஐ கான்ட் ஸ்டாண்ட் திஸ் ஃபீலிங். அதை கேட்டவன் கிறக்கமாக பேசினான். ஐ லைக் இட் வெரி மச் சொல்லியவன் மீண்டும் அவள் பெண்மையை நாவால் ருசிக்க பெண்ணவள் தன் வாழைத்தண்டு கால்களை அவனுக்கு வாகுவாய் அவன் கழுத்தை சுற்றி போட்டவள் அவன் கேசத்தில் விரல்களை நுழைத்தவள் அவனுக்கு இன்னும் புத்துணர்ச்சி ஊட்டுவது போல் அவன் கேசத்தை கோத தன் இயக்கத்தை நிறுத்தியவன் மெல்ல காதோரம் வந்தவன். ரோஷினி, உனக்கு ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்ததா?
இல்ல சாக்லேட் பிடிச்சிருந்ததா? கேட்டவன் அவள் பதிலுக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருந்தான். ஆனால் அவளோ இவன் கேட்ட கேள்வியில் ஒரு நிமிடம் மூச்சடைத்து போனவள் இவன் வாயின் மீது தன் கையை வைத்து பொத்தியவள், ஐயோ ஆரி, இந்த நேரத்துல என்ன கேக்குறீங்க? நீங்க பண்றதை என்னால தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேள்வி அவசியமா? இவ்வளவு நேரம் அவள் பெண்மையை அவன் விளையாடிய காரணத்தால் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியபடி அவள் கேட்டாள். ஆனால் இவனும் தன் இதழ் மீது இருந்த அவள் கையை விலக்கியவன், எனக்கு அவசியம்தான், சொல்லு. ரெண்டுத்துல உனக்கு எது பிடிச்சிருந்தது? சீக்கிரம் சொல்லு. அவளை இவன் அவசரப்படுத்த, ஆனால் இவன் கைகளோ அவள் கோபுர கலசங்களில் விளையாடிக் கொண்டிருந்தது. அதில் அவளுக்கு வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. அவள் மெல்ல முணங்கிட, சொல் என்பது போல் அவள் கோபுர கலசங்களை அவன் அழுத்தி பிடிக்க, ப்ளீஸ், இப்ப இந்த கேள்வி தேவைதானா? ஆமா, சொல்லு. ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஆனா ஐஸ்கிரீமை விட எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை கேட்டவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு மீண்டும் பேசினாள். அவள் வார்த்தையில் மனம் மகிழ்ந்தவன் தான் விட்ட விளையாட்டை மீண்டும் தொடர்ந்தான். அவள் பெண்மையில் இருக்கும் வளைவு சுழிவுகளை தன் நாவால் அளவெடுத்தவன் கடைசியாக அவள் பெண்மையின் முட்டில் தன் நாவை கொண்டு துளாவ பெண்ணவளின் உணர்ச்சிகள் பல ஆயிரம் கூட அவனை தனக்குள் அழுத்த முயற்சித்தாள். ஆனால் அவனும் அவளின் அடுத்த செயல் என்னவாக இருக்கும் என்று புரிந்தவன் உடனே அவள் பெண்மையிலிருந்து தன் நாவை மீட்டுக் கொண்டவன் அடுத்த நொடி அவளுக்குள் தன்னை பொருத்தி கொண்டான். இதை அறியாத பெண்ணவளோ உணர்ச்சியில் அதிவேகமாக துடித்துக் கொண்டிருக்க இவன் இயக்கம் இன்னும் வேகமானது. அந்த ஒருவர் அமரக்கூடிய சோஃபாவில் அவள் இடுப்பு அந்த சோஃபாவின் முனையில் இருக்க தன் இயக்கத்துக்கு வாகுவாய் இருப்பவளின் கால்களை பிடித்தவன் தனது இயக்கத்தை தொடர்ந்தான். இவனின் இயக்கம் நொடிக்கு நொடி வேகம் எடுக்க பெண்ணவள் உணர்ச்சி பிடியில் அலற அதை பார்த்தவன் அவள் இதழை தன் இதழால் மூடியிருந்தான். இவனின் இயக்கத்தில் இருவர் உடலும் தொட்டு மேலே பெண்ணுக்கு பைத்தியமே பிடிப்பது போல் இருந்தது. அவனை தான் 2 கைகளால் இறுக்கி அணைத்தவள் தன் உணர்ச்சிகள் தாங்க முடியாமல் இதுவரை அவன்தான் இவளுக்கு அச்சாரமிட்டு கொண்டிருந்தான். இப்போது இவள் அவன் காட்டிய சொர்க்கத்துக்கு இவள் நகைக்கீரல் அவனுக்கு பரிசளித்துக் கொண்டிருந்தாள். இவர்களின் கூடல் ஒரு கட்டத்தில் முடிவு பெற, ரோஷினி, நீ ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுசாவே தெரிகிற சொல்லியவன் அவளை அப்படியே கைகளில் ஏந்தியவன் பக்கத்தில் இருந்த சோஃபாவில் அப்படியே அணைத்தபடி சரிந்தான். ஆனால் அவனுக்கு அவளுடன் மீண்டும் ஒரு கூடலை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவளோ மிகவும் சோர்வாக இருப்பது போல் இருக்க வேண்டாம் என்று நினைத்தவன் பின்பு ஒரு இதழ் முத்தத்தோடு முடித்துக் கொள்ளலாம் என்று மீண்டும் அவள் இதழில் அவன் மையம் கொள்ள பெண்ணவளுக்கு இவனின் கை வண்ணத்தில் தன்னை தொலைத்துக் கொண்டே இருந்தாள். அவள் இதழ் எனும் ரோஜா இதழை மெல்ல பிரித்தவன் அதை ருசிக்க ருசிக்க அது மேலிருந்த போதை மட்டும் அவனுக்கு குறையவில்லை. அதில் இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டி அவள் இதழில் அவன் யுத்தத்தை தொடங்க சில நிமிடங்கள் இப்படியே சென்றது. ஒரு கட்டத்தில் அவளுக்கு மூச்சு வாங்க மெல்ல அவள் இதழிலிருந்து பிரிந்தவன், ரோஷினி, நீ எப்பவுமே எனக்குதான் சொல்லியவன் அவள் நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதித்தான். பெண்ணவளும் இவன் காட்டிய வித்தையில் துவண்ட கொடியாயிருக்க அவளை தன் மார்பின் மீது கிடத்தியவன் அவளை படுத்த இவனின் அணைப்பிலும் இவன் சொல்லின் வார்த்தைகள் மனம் மகிழ்ந்தவளுக்கு உடல் சோர்வில் அவளுக்கு கண்கள் சுருக சில வினாடிகளில் உறங்கிப் போனாள் ரோஷினி. இவனும் அவள் உறங்கியதை அறிந்தவன் அவளை இன்னும் தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் மெல்ல கண்களை மூடினான். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்க மறுநாள் பொழுதும் அழகாக மலர்ந்தது. இன்றைய பொழுது யாருக்கு இனிமையானது என்று பார்ப்போம்.